பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக உருண்டை பிடிச்சா நம்ம நார்மலாக உருண்டை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி சேர்க்கறது பதில் தாங்க நம்ம பால் சேர்க்குறோம். பால் சேர்த்தா இந்த உருண்டை மாவில் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து உருண்டை மாவு கொடுத்தீங்கன்னா வெறும் உருண்டை மாவை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட முடிச்சுட்டு நம்ம வச்சிங்கன்னா அது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த காய்ச்சின ஜீராவில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ மாவு ஒரு 1.5 எப்படி பாருது? நல்லா தான் இருக்கு. அண்ணா மேல மட்டும் கீழ போலியே. இது எச்சா பிளானி. எப்படி இருக்கு? ஜீரால ஏலக்காய் தட்டி போட்டுருக்கோம் ஃப்ளேவருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம அந்த குலோப் ஜாமுனை நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர்